ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, சொரைக்காய் செடிங்க. சொரைக்காய் செடியோட பூ பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா, இது எங்கள் தோட்டத்தில் வந்து தன்னாலே வளர்ந்த செடி தான். நான் இதுக்கு தனியாக எந்த விதையும் போட்டு வளர்க்கலை. யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, காய்கறி வேஸ்ட் எல்லாமே நான் தூர போட மாட்டேன். தனியாக எதுலையாவது இந்த செடி மரம் கீழெல்லாம் நான் போட்டு விடுவேன். பட் இந்த சைடு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு எந்த செடியுமே கிடையாது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் குட்டியாக ஒரு செடி வளர்ந்துருந்துச்சு. பார்க்கும்போது தெரிஞ்சுது ஏதோ ஒரு வெஜிடபிள் பிளான்ட்டு தான் அப்படின்ட்டுன்னு, சரின்ட்டுன்னு அதே இடத்துல அப்படியே வளர விட்டுட்டேன். எடுத்து வேற எங்கேயாவது மாற்றி கீற்றி வச்சோம் அப்படின்னா வளராமல் போயிடக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். நல்லா சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிது. வளர்ந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிட்டு, காய் பாருங்கள். இந்த காய் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆகிட்டு இது கண்டிப்பாக இது சொரைக்காய் செடி தான் அப்படின்ட்டுன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இந்த சொரைக்காய் செடி வளர்றது. இந்த சொரைக்காய் செடியோட பூ பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கூட அப்லோடு பண்ணியிருந்தேன். இந்த பூ வந்து என்ன செடி அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க சொரைக்காய் செடின்னு. நீங்கள் ஆன்சர் பண்ணது கரெக்டு தாங்க, இது சொரைக்காய் செடியே தான். காய் பார்த்திங்கன்னா நிறைய விட்டுச்சிங்க. ஆனால் எல்லா காயுமே விளையலை. ஒரே ஒரு காய் தான் விளைஞ்சி வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பார்த்தா தெரியும், அந்த ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிது. நான் இதுக்கு வந்து பாலினேஷன் வந்து ரொம்ப பண்ணலை. 1-2 செடிக்கு தான் பண்ணியிருந்தேன். பட் அதுவுமே ரொம்ப வரலை. இது தன்னாலேயே தான் விளைஞ்சி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காய் தான் நல்லா பெருசாகி வர ஆரம்பிச்சிதுங்க. இப்போ இதில் பாலினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீமேல் ஃப்ளவர். அந்த காயோடு சேர்ந்து பூவும் இருக்கும். இப்போ இந்த மேல் ஃப்ளவர் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை எடுத்துட்டு அதை வந்து இந்த ஃபீமேல் ஃப்ளவர் மேலே அந்த லைட்டாக ரப் பண்ணாலே போதும், பாலினேஷன் ஆயிரும். பட் இது வந்து இந்த தடவை இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த செடிக்கு வந்து இது 1-2 இதுக்கு தான் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சில சமயம் வந்து மேல் ஃப்ளவர் வர்றதுக்கு முன்னாடியே ஃபீமேல் ஃப்ளவர் வந்து போயிடும். அதனால் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸும் கிடைக்கல. பட் இது வந்து தன்னாலேயே தான் பாலினேஷன் இல்லாமல் தான் இந்த காயெல்லாம் விளைஞ்சி வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த ஒரு காய் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு, மற்றதெல்லாம் அவ்வளோவா வளரல. இந்த காய் கொஞ்சம் விளைய ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இந்த அளவுக்கு பெருசாக வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க இதை வந்து நம்ம பறிச்சிடலாம். இந்த சொரைக்காய் செடியில் ஏன் எல்லா காயுமே விளையலைன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால நானுமே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கார்டன் எக்ஸ்பர்ட் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சொரைக்காய் செடிக்கான டிப்ஸு எப்படி டேக்கர் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா பெருசாக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குன்னு. நல்ல எலசாக சூப்பராக இருந்துச்சு. இதில் பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.